ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அதில் இப்போ என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, மகர ராசி அன்பர்களுக்கு பிறகு இருக்கக்கூடிய தை அமாவாசைக்கு பிறகு ஏற்படக்கூடிய மாற்றங்களானது எப்படி இருக்க போகுது, அடுத்தடுத்து நிகழக்கூடிய நிகழ்வுகளை பற்றியெல்லாம் தெளிவாக இந்த பதிவில் பார்க்கலாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாதங்களில் தை மாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு மாதம்னு சொல்லுவாங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்றது பழமொழி. அதாவது தை மாதம் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு சிறப்பான ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும். அப்படிப்பட்ட தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அமாவாசைகள்லேயே மிகப்பெரிய அமாவாசையாக இருக்கக்கூடிய ஒன்று அப்படின்னா அது தை அமாவாசை தான். தை மாதம் அப்படிங்கும் பொழுது ஆண்டினுடைய முதல் மாதம் 2026 பிறந்த முதல்ல வரக்கூடிய ஜனவரியில் இருக்கக்கூடிய இந்த தையில் பார்த்திங்கன்னா அமாவாசை என்றைக்கு வருதுன்னா ஜனவரி 18ஆம் தேதி அன்றைக்கி வந்திருக்கு. ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி அமாவாசைங்க. ஸோ இந்த அமாவாசை ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அமாவாசை அப்படின்னாலே முன்னோர்களை வழிபாடு செய்யணும், அதே போல் குலதெய்வ வழிபாடு செய்யணும். ஸோ இந்த ரெண்டையும் செய்கிறதுக்கு ஏற்ற நாளாக இருக்கக்கூடியது அப்படின்னா அது இந்த நாள் தான். ஸோ இந்த நாளில் செய்யக்கூடிய வழிபாடுகள் எல்லாமே உங்களுக்கு பல புண்ணியங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். பல்வேறு விதமான பாவங்களை போக்கு கொடுக்கும், கர்மாக்களை குறைத்து கொடுக்கும், உங்களுக்கு அடுத்தடுத்த நல்ல நிகழ்வுகளை ஏற்பட செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்பிக்கையும் கூட, ஐதீகமும் கூட. அதனுடைய வழிகாட்டுதலின் படி தான் ஒவ்வொரு அமாவாசையுமே வழிபாடுகள் செய்துட்டு இருக்கோம். அதாவது காலங்காலமாக நம்மளுடைய முன்னோர்கள் செய்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இப்போ மறந்துட்டு எல்லாரும் செய்யறதை தவறிட்டு இருக்கோம். ஆனால் அவங்க சாதாரணமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யலைங்க. ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் இன்றைய காலகட்டங்கள் அதெல்லாம் நம்ம மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அதெல்லாம் ரொம்பவே தவறானது தான். அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்குமே பல கருத்துக்கள், பல ஆன்மீக ரீதியான பலன்கள் இருக்குது. அதனால தான் அந்த காலத்தில் எல்லாருமே நிறைய நல்ல விஷயங்களை பார்த்துருக்காங்க, செய்திருக்காங்க. இன்றைக்கி எல்லாமே அதை மூட நம்பிக்கை அப்படின்ற பேரில் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பிரச்சனைகளை பார்க்குறோம், நிறைய தோஷங்கள் வருது. ஸோ அதனால் இது வரைக்கும் போனது போகட்டும், இந்த ஆண்டில் இருந்தாவது நம்ம எல்லாருமே ஒரு சில விஷயங்களை முறைப்படி ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னாவே நமக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். ஸோ அதில் ஒன்று தான் இந்த ஆண்டினுடைய தொடக்கமான இந்த தை அமாவாசை. அமாவாசை நாளில் கண்டிப்பாக முன்னோர்களை வழிபாடு செய்யுங்க. உங்கள் வீட்டில் தாய் தந்தையர் இல்லாமல் இருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் வழிபாடுகள் செய்யணும். அதே போல் குழந்தை இல்லாமல் இருக்காங்க, அதாவது பெற்றோர்களாக இருக்கீங்க, உங்களுடைய குழந்தைங்க தவறி இருக்காங்கன்னா அவங்களையும் நீங்கள் நினைத்து வழிபாடுகள் செய்யலாம். அதே போல் கணவன் இல்லை மனைவி இருக்காங்க அப்படின்னா அவங்க கணவனுக்காக வழிபாடுகள் செய்யுங்க. ஸோ நம்மோடு வாழ்ந்து மறைந்தவர்களை நம்ம திருப்திப்படுத்தணும், அவங்களுடைய ஆத்மாவை அமைதிப்படுத்தணும். அதாவது நம்மளுடைய பூலோகத்தில் இருந்து அவங்களுடைய உடலை விட்டு உயிர் போகுது அப்படின்னா அந்த ஆன்மா அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பசி தாகம் அப்படின்றது தீர்க்கணும் அப்படின்றதுக்காக அந்த உடல் இல்லை அப்படின்னாலுமே கூட அந்த ஆன்மாவுக்கு அந்த தேடல் இருக்குமா. அந்த இதை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்காக தான் ஒவ்வொரு அமாவாசையிலையுமே தன்னுடைய சந்ததிகள் வாழக்கூடிய இடத்துக்கு காகத்தின் ரூபத்தில் அந்த ஆன்மா சேருது. அதனால தான் அமாவாசையில் அவங்களுக்கு பிடித்தமானது ஏதாவது செஞ்சு காக்காய்க்கு கொஞ்சமாக சாப்பாடு வச்சுட்டு நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஆன்மீக ரீதியாக நிறைய காரணங்கள் இருக்குங்க. ஸோ அதை பற்றி நம்ம அந்த சேனலில் நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம். ஒவ்வொரு பதிவுலையுமே ஒரு சில விஷயங்கள் புதுமையானதாக நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். அந்த மாதிரி நிறைய தகவல்கள் எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். கூடவே பார்த்திங்கன்னா இந்த அமாவாசைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் ரொம்ப அற்புதமான கிரக மாற்றங்களாக இருக்குது. அது மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டேர்னிங்கை கொடுக்க போகுது அப்படின்னே தான் சொல்லணும். ஏன்னா மகர ராசினியர்கள் பார்த்திங்கன்னா இவ்வளவு காலம் சனியினுடைய ஆதிக்கத்தில் படாத பாடுபட்டாச்சு. 7 சனி விலக போகுதுங்க. ஸோ இனிதான் உங்களுக்கு வாழ்க்கையே ஆரம்பிக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஜனவரி மாதமே உங்களுக்கு ரொம்ப அட்டகாசமாக தான் இருக்குது. சொல்லப்போனால் இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு நிறைய சக்தி வாய்ந்த மாற்றத்தோடு உங்களுக்கு இந்த ஆண்டு ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பல விஷயங்கள் நீங்கள் எதெல்லாம் நடக்கலைன்னு நினச்சிங்களோ அதெல்லாம் இப்போ நடக்க போகுது. ஏன்னா இப்போ தான் பல கிரகங்கள் தங்களுடைய ஆட்டத்தையே ஆரம்பிக்க போகிறாங்க. புதன் சுக்கரனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதாவது மகர ராசிக்காரங்க தான் இப்போ டாப் கியரில் இருக்கீங்க அப்படின்னே சொல்லணும். எல்லா ராசியை விட மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. இதுக்கு முக்கியமான காரணம்னா இந்த டைமில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் தான்.
ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு வந்து போறது வழக்கம் தான். இந்த கிரக மாற்றம் தான் எல்லா ராசிக்குமே மாற்றங்கள வந்து கொடுக்குதுன்னு சொல்லணும். அதனுடைய தாக்கத்த வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். 2026 புத்தாண்டுல பல கிரகங்களுடைய மாற்றங்கள் நடைபெற இருக்குங்க. அதுவும் மகர ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிறப்பா இருக்கு. ஏன்னா, உங்களுக்கு இந்த ஆரம்பத்திலேயே 6, 12ஆம் இடத்துல கிரகங்களுடைய தொடர்புகளானது ஏற்படுது. அது மட்டும் இல்லாம புதன், சுக்கிரன், குரு இந்த கிரகங்கள் எல்லாமே 6ஆம் இடத்துல தொடர்போட இருக்க போறாங்க. இப்படி இருக்கும் பொழுது, இந்த காலகட்டங்கள் ரொம்ப அற்புதமா இருக்கும். அதுவும் இந்த ஜனவரி அமாவாசைக்கு அப்புறமா ராசியிலேயே பார்த்தீங்கன்னா, புதன், சுக்கிரன், சூரியன், செவ்வாய் எல்லாம் அமரப் போறாங்க. ஸோ ராசியில செவ்வாய் அமருவது அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய யோகம். அதனால நல்ல விஷயங்கள் நெறைய நடக்கும். ஆனா ராசியில செவ்வாய் இருக்கும் பொழுது, உங்களுக்கு இன்னும் என்ன கிடைக்கும்னா, கோபமும் அதே மாரி அதிகமா இருக்கும். ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பீங்க. ஆனா கோபம் அதிகமாவே இருக்கும். பார்த்து கவனமா இருக்கணும். 12ஆம் இடத்துல நல்ல விதமாக கை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்றதுனால, நிச்சயமா உங்களுக்கு நல்ல பணவரவு இருக்கு. நெறைய பயணங்கள் இருக்கு. பயணங்கள் மூலமாகவும் உங்களுக்கு நடக்கக்கூடியது நன்மைகளா தான் இருக்கும். அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். சொல்லப்போனா இந்த காலகட்டங்கள்ல தான் வெளியிடங்கள்லேருந்து உங்களுக்கு காசு பணம்லாம் வரும். தடைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த ஜனவரி தாங்க. ஜனவரி ஏதோ அமாவாசைக்கு அப்புறமா ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுவும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, கட்டட தொழில் செய்யக்கூடியவங்க, ஹோட்டல்ல இருக்கக்கூடியவங்க, ரெசார்ட் வச்சிருக்கவங்க, ஃபாஸ்ட் ஃபுட் கடை வச்சிருக்கவங்க, திருமண தகவல் தொடர்பு வச்சிருக்கக்கூடியவங்க, ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் செய்யக்கூடியவங்க, கான்ட்ராக்ட் செய்யக்கூடியவங்க, இப்படி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள். மகர ராசிக்காரங்க யாரெல்லாம் இந்த தொழிலை செய்துட்டு இருக்கீங்களோ, உங்க எல்லாருக்குமே இந்த அமாவாசைக்கு அப்புறமா ரொம்ப சிறப்பா இருக்கும். ரொம்ப சிறப்பா இருக்கணும் அப்படின்னா, அமாவாசை வழிபாடுகள நீங்க செய்யணும். அமாவாசையில உங்களுடைய முன்னோர்கள வழிபாடு செய்து அவங்களுடைய ஆசிகள வாங்கிக்கோங்க. அவங்களுடைய ஆசியோடு நீங்க அடுத்த கட்டத்த வந்து நோக்கி நகருங்க. அப்பதான் உங்களுக்கு இன்னும் நல்லது நடக்கும். நெறைய பிரச்சனைகள் வந்து தீர ஆரம்பிக்கும். ராசியில 4 கிரகங்கள் இருக்க போறாங்க இந்த டைம்ல. ஸோ 4 கிரகங்களுடைய இணைவு அப்படின்றது மிகப்பெரிய அளவுல மாற்றம் கொடுக்கும். அதுவும் செவ்வாயெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சுபத்துவம் பெற போறாரு. அதனால என்ன பண்ணுவாருன்னா, நெறைய விஷயங்கள சிறப்பாக்கி கொடுப்பாரு. நல்ல சுறுசுறுப்பா இருப்பீங்க. இவ்வளோ நாளா கூட மகர ராசிக்காரங்க சோர்வா இருந்திருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்துல ஈடுபாடு இல்லாம இருந்திருப்போம். அது மட்டும் இல்லாம எதையும் செய்யணும் அப்படின்னு தோணுனாலுமே செய்ய முடிஞ்சிருக்காது. இது மாரி விஷயங்களுக்கெல்லாம் காரணமா இருக்கக்கூடியதும் கிரகங்கள் தான். ஆனா, இந்த டைம்ல செவ்வாய் ஒரு நல்ல ஒரு சுறுசுறுப்பா இருக்காரு. அதனால உங்களையும் வந்து நல்லா ஆக்டிவாவே வச்சிருப்பாரு. கடந்த ஒரு சில மாதங்களா நீங்க பார்த்த பாதிப்புகள், சிக்கல்கள் எல்லாமே தீரப்போகுதுங்க. எல்லாமே டோட்டலா இந்த ஜனவரியோட வந்து மாறப்போகுது. ஜனவரியிலேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு வேகத்தில நீங்க வந்து செயல்பட போறீங்க. பெரிய அளவுல சோதனைகள் அப்படின்லாம் ஒண்ணுமே கிடையாது. பயப்படுறதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். கடந்த காலத்துல நீங்க எதெல்லாம் வந்து இழந்தீங்களோ, எதெல்லாம் தப்பு அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அத நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அந்த ஒரு வருத்தத்திலருந்து இப்ப படிப்படியா மீண்டு வரப்போறீங்க. ஸோ அடுத்த கட்டத்த நோக்கி உங்களுடைய வாழ்க்கையில நகர்வுகளானது இருக்க போகுது. 7ஆம் பாவத்துல இந்த மாதத்துல புதனும், சுக்கிரனும் வந்து பார்க்க போறாரு. ஸோ கடந்த காலத்துல திருமணமாகாம இருக்கக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு இப்போ வந்து திருமண பாக்கியம் நடக்கும். ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரிங்க. எந்த சங்கடத்த நீங்க அனுபவிச்சுட்டு இருந்தீங்களோ, அதுலேருந்து இப்ப மீண்டு வரப்போறீங்க. அதே மாரி தான் காதல் தோல்வியால நான் வந்து கவலைப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசி அன்பர்களா இருக்கீங்க அப்படின்னா, இது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல டர்னிங்கா இருக்கும். புதுசா காதல் வாய்ப்புகள் கிடைக்கும். புதுசா திருமணமாகும். புதுசா ஒரு உறவு உங்களோட வந்து சேரும். ஸோ குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கூட கிடைக்கும். வாய்ப்புகள்லாம் நெறைய இருக்கு. ஸோ நல்ல ஒரு யோகமான மாதம் தான். குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே நிம்மதி கிடைக்குங்க. அவங்க எல்லாருமே சந்தோஷப்படக்கூடிய வகையில் ஒரு அமைப்பானது இப்போ ஆரம்பமாக போகுது. ஸோ அதுக்கான விஷயங்கள் எல்லாம் செய்வீங்க. இது வரைக்கும் உங்களுடைய பேச்சை கேட்காதவங்க கூட இனிமே உங்கள் பேச்சை மட்டும்தான் கேட்டு நடந்துப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல கிரக சூழ்நிலைகள் இருக்குது, பேச்சினுடைய வல்லமை இருக்குது, எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்கும். பழையபடி நீங்கள் திரும்பி வந்து உங்களுடைய வேலைகளை வந்து செய்ய போகிறீங்க. உங்களுடைய கருத்தை கேட்கக்கூடிய சூழ்நிலை இப்போ ஏற்படும். ஏன்னா இதுவரைக்கும் உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கூட கிடைச்சிருக்காது. யாரும் நீங்கள் சொல்லி கேட்கல அப்படின்றது வேற. ஆனால் அதை விட அந்த சொல்கிறதுக்கான வாய்ப்பு கூட உங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஆனால் இப்போ அப்படிலாம் கிடையாது. நல்ல சூழ்நிலை எல்லாம் ஏற்படும். முடிஞ்ச அளவுக்கு நெகட்டிவிட்டி எல்லாத்தையுமே வந்து கைவிட்டுடுங்க. நெகட்டிவாக எதையும் வந்து நினைக்காதீங்க, எதையும் செய்யாதீங்க. அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் நீக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். கணவன் மனைவி உறவுக்குள்ள கூட இருந்து வந்த இந்த கசப்பான சம்பவங்கள் எல்லாம் மாற ஆரம்பிக்கும். இனி எல்லாமே மாறி நல்ல ஒரு திருப்தி தரக்கூடிய நிலையில வந்து இருப்பீங்க. கசப்பா இருந்த கணவன் மனைவியுடைய உறவுகள் கூட இனி எல்லாம் மாறுங்க. திருப்தியா இருக்கலாம். அதாவது உங்களுடைய சொல் பலிக்காம இருந்துச்சுக்கு வாக்குறுதி தவறி நடந்திருக்கக்கூடிய நிலை இருக்கு. எல்லாம் இப்போ வந்து நல்லபடியாக மாறும். ஸோ உங்களுடைய மரியாதை உங்களுக்கு வந்து சேரும். முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் தான் இந்த நாட்கள் எல்லாம் இருக்க போகுது.
ஸோ ஜனவரி 18க்கு அப்புறமா மகர ராசி நேயர்கள் எல்லாருக்குமே பொருளாதார ரீதியா நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கு. நல்ல முன்னேற்றம் இருக்கு. ஸோ உங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய குடும்பத்தாரையும் வந்து நல்ல வளர்ச்சியோட வந்து வச்சிருக்கும். ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்கிறதுக்கு உதவியா இருக்கு. இந்த பதிவுல நிறைய தகவல்கள நீங்க பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமா இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஒருவேளை இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. ஆன்மீக ரீதியாக வரக்கூடிய நாட்கள்ல நீங்க சிறப்பான அளவுல முன்னேற்றம் பெறறதுக்கு சனீஸ்வர பகவான வழிபாடு செய்யுங்க. சனிக்கிழமைகள்ல அவருக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லபடியா நடக்கும். ஸோ மறக்காம இந்த ஒரு எளிமையான வழிபாட்ட மட்டும் செய்து பாருங்க. இந்த பதிவுல பார்த்த தகவல்களை போல இன்னுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் நம்ம சேனல்ல தினம்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோங்க. ஸோ மறக்காம அதையும் பார்த்து பயன்பெறுங்க. இந்த பதிவுல மகர ராசி என்பவர்களுக்கு தை அமாவாசைக்கு பிறகு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துருப்பீங்க. ஸோ இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்.